வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடியது மசாலா ஆப்பம். இதுக்கு ஊற வைக்க, அரைக்க, புளிக்கலாம் எதுவுமே தேவையே இல்லை. சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா ஆப்பம் செய்யறதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கோங்க. இதில் 1 கப்பு வறுத்தது வறுக்காதது எந்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, 3/4 கப்பு அவல், 1/2 கப் தேங்காய். இதில் ஆல்ரெடி நான் ஊற வச்சுருக்கேன். இந்த காஞ்ச மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா அரைப்படும். இந்த ஊற வச்ச தண்ணியே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம் தேவைப்படும் போது. 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது 1/4 கப் தயிர். இந்த மசாலாலாம் போட்டிருக்கிறதுனால அதுக்கு இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். இந்த புளிப்பு காரம் இதெல்லாம் தூக்கி கொடுத்ததுக்காக கொஞ்சமாக வெல்லம், 1 டீஸ்பூன் அளவு வெல்லம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற விட்டுக்கலாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 20 நிமிஷம். 1/2 hour ஆயிடுச்சுங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதில் நம்ம புளிக்க வைக்கல, அதனால் ஈனோ சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ உடனடியாக நம்ம ஊற்றிடலாம். இன்ஸ்டண்ட்டாக ஊற்றுறதுனால ஈனோ சால்ட் இல்லைன்னா இது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் புளிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா பொங்கி வருது பாருங்கள். 1/2 டீஸ்பூன் ஈனோ சால்ட் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. ஆப்பம் ஊற்றிடலாம். இப்போ நான் நான்ஸ்டிக் ஆப்பா கடாய் தாங்க எடுத்துருக்கேன். நீங்கள் தவா கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ரொம்ப தேய்க்க விட முடியாது. லைட்டாக ஊற்றி விட்டுட்டு இப்படியே கரண்டியில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நடுவில் கொஞ்சம் குண்டாக வச்சிடலாம். இப்போ இதை மூடணும்ல அவசியம் இல்லை, அப்படியே வெந்துக்கும். அதை பாருங்கள், பபிள்ஸாக வருது ஓட்டை ஓட்டையாக. கொஞ்சம் நேரம் ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். இல்லை நம்ம அவல் போட்டிருக்கிறதுனால அடியில் பிடிக்கும். ஸ்லோவில் வச்சே செய்யுங்க. கொஞ்சம் நேரம் ஆகட்டும். இப்போ ஓரெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள். அதுவே சூப்பராக வந்திருக்கு. சுற்றி பபிள்ஸ் வந்துருக்கு. இப்போ நமக்கு சுவையான மசாலா ஆப்பம் ரெடி. மசாலா ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்காக தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். இது எதுவுமே இல்லாமல் சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.